Add coconut, then sugar, pour milk, mix well until thick. Add ghee and cardamom, stir until it forms a mass. Set in a tray, enjoy. வணக்கம் வியூவர்ஸ், வாழ்க வளமுடன். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட விஷயமாக நம்ம இப்போ பேசலாம். தினமும் காலை 10-11 மணி அளவில் நேரலையில் ஜோதிட கேள்விகள், ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தவறாமல் எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். உங்கள் ஜோதிட ஆன்மீக கேள்விகளை கேட்கலாம். இப்போ நாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. குழந்தை வரத்துக்கு நீங்கள் முருகருக்கு 3 நெய் தீபம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றலாம். ஏற்றி அதுவும் பாலமுருகனாக இருந்தால் ரொம்ப நல்லது. பாலமுருகன்னா தனிச்சு இருப்பார், வேல் வச்சுருப்பார். கிருத்திகை சஷ்டிக்கு விசாக நட்சத்திரத்து அன்னைக்கெல்லாம் பாயாசம் செய்து போய் நைவேத்தியம் பண்ணி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணலாம். தவளும் கண்ணன் படமோ விக்கிரகமோ கிடைச்சா அதை வீட்டில் வச்சு வெண்ணெய், ஒரு கிண்ணத்தில் வெண்ணெய், ஒரு உருண்டை நெல்லிக்காய் அளவுக்கு வெண்ணெய் வச்சு நைவேத்தியம் பண்ணி கணவன் மனைவி 48 நாட்களுக்கு சாப்பிடலாம். 48 நாள் முடியாதுங்கிறவங்க 24 நாளைக்கு செய்து சாப்பிடலாம், பூஜை பண்ணி சாப்பிடலாம். அந்த தவளுங்கண்ணனுக்கு கிண்ணத்தில் வெண்ணெய் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கணவன் மனைவி ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டா கை மேலே பலன் கிடைக்கும். பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் இல்லை தொடர்ந்து 21 நாளைக்கு உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி குழந்தை பிராப்தி வஸ்துன்னு சொல்லி செய்யலாம். அர்ச்சனை செவ்வரளியால் செய்யலாம். தேய்பிர அஷ்டமி தோறும் ஒரு முளை செவ்வரளி சாத்தி வடமாலை சாத்திர எனக்கு குழந்தை வரம் கொடுன்னு வேண்டலாம். பெண்கள் 2 ஒத்த செம்பருத்தி பூ, பெண் கணவன் முருங்கைப்பூ. இந்த ஒத்த செம்பருத்தி பூவை பெண் தினமும் 2 பூவை நல்ல மென்று அப்படியே முழுங்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த செம்பருத்தி பூ கர்ப்பப்பையில் உள்ள சூதுகளை எல்லாம் எடுத்துரும். அதே போல் கணவன் முருங்கைப்பூ நல்ல பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி இரவில் குடிக்கலாம். முருங்கைப்பூ, அத்திப்பழம், வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இதையெல்லாம் பாலில் அடித்து குடிக்கலாம். இப்படி செய்துக்கிட்டு வந்தாங்கன்னாலும், முருங்கைக்கீரை சமையலில் அதிகம் சேர்த்திங்கன்னாலும், தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணினாலும், சங்கடகர சதுர்த்திக்கு தவறாமல் போய் கும்பிடலாம் பிள்ளை வர வேண்டி. இப்படி நீங்கள் வணங்கும்போது தாராளமாக கைமேல் பலன் கிடைக்கும். இது போல் வீடியோக்களுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை பாருங்கள். இல்லைங்க பேச. வணக்கம் வியூவர்ஸ், ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட நிகழ்ச்சியில் வீடியோவில் நீங்கள் அறிய போவது வேலை வாய்ப்புக்கு நிறைய பேர் திணறுதாங்க. வேலை வாய்ப்பு எப்படி வேலை கிடைக்கும்னே நிறைய இளைஞர்கள் வராங்க. அவங்களுக்கு எளிதான பரிகாரம் விநாயகரை தேடிப்போங்க. 2 தேங்காய் செதறுகாய் போட்டுருங்க. போட்டுட்டு 21 நாளைக்கு தேங்காய் தீபம் ஏற்றுங்க. அந்த 21 நாளைக்குள்ளேயே வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டணுன்னா, எனக்கு நல்ல வேலையை கூடையா, சம்பளத்தில் உனக்கு நான் அருகம்புல் மாலை சாத்துதேன் என்ன வேண்டிக்கிட்ட சொல்லுங்கள்.
வேண்டிக்கோங்க. இப்போ திருமணம் வரணுமா, அந்த தேங்காய் எண்ணெயில் 2 மருதாணி இலையை போட்டு ஏற்றுங்க, திருமணம் வந்துடும். திருமணத்தோட வேலைக்கு அருகம்புல்லை பிச்சு போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. 21 நாள் ஏற்றுனீங்கன்னா அதுக்குள்ளே வேலை கிடைச்சிரும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மா சொன்ன பரிகாரம் பழிச்சுக்கிட்டதும்மா, எங்களுக்கு வேலை கிடைச்சிட்டுமான்னு சொல்லுவாங்க. வேலை உயர்வு, வேலையில் இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், எல்லாத்துக்குமே நீங்கள் விநாயகர்கிட்ட வேண்டலாம். 21 நாள் தீபம் போட்டு காலத்து நிறைய உனக்கு அருகம்புல் மாலை சாட்டுதேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கினாலே போதும், கிடைக்கும். தேங்காய் மாலை சாத்தலாம். 3, 5, 7, 9, 11, 15, 13, 21ன்னு தேங்காய் மாலை சாத்தலாம். சாத்தினாலும் உங்கள் இது விவசாயம் நல்லா செழிக்கணுமா, வாழைப்பழம் மாலை சாத்தலாம். கருப்பஞ்சாறு அபிஷேகத்துக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னாலும் உங்கள் காரியங்கள் எளிதில் நடக்கும். சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் போய் கும்பிடுங்க. உங்களை வருத்திக்கிட்டு இருக்கிற கஷ்டம் தானே தீரும். நான் கேட்டு வர எல்லாத்துக்குமே இதைத்தான் சொல்கிறேன். வேலை கிடைக்கணுமா, விநாயகரை வேண்டுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு 3 நெய் தீபம் போடலாம். பணவரவு பெருகணுமா, பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இவ்வளவு வில்வம் கொண்டு பாதத்தில் போட்டு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் பணவரவு பெருகும், தொழில் லாபம் கிடைக்கும். இதுபோல் ஜோதிட விஷயங்களுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் நேரலையில் வந்து கலந்துக்கோங்க.